வணக்கம். ரமாகோவின் தெய்வீக பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மனை முருகன் சிறை வைத்த இடம் எது அப்படின்றதையும், நவ பிரம்மாக்கள் யார் எப்படி தோன்றுறாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். தமிழ் கடவுள் அப்படின்னு போற்றப்படுற முருகப்பெருமான் குறிஞ்சி நில கடவுள் என்றும், செந்நிற மேனியன், சேவர் கொடியோன், சூரியனுக்கு ஒப்பானவன் என்றும் போற்றப்படுகிறார். விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் முருகப்பெருமானுக்கு விசாகன் என்றும் ஒரு பெயர் இருக்கு. விசாகன் என்றால் மயிலில் சஞ்சரிப்பவன் என்ற பொருளும் உண்டு. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளாக தோன்றிய முருகப்பெருமான் கங்கையால் தாக்கப்பட்டதால் அவருக்கு காங்கேயன் என்று பெயர் வந்தது. சரவண பொய்கையில் உருவம் பெற்றதால் சரவண பவன் எனப்பட்டார். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால கார்த்திகேயன் என்றும், பார்வதி தேவியால் 6 உருவமும் ஓர் உருவமாக ஆக்கப்பட்டதால கந்தன் என்றும் அழைக்கப்படுகிறார். இத்தகைய சிறப்பு வாய்ந்த முருகன் பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியாததன் காரணமாக பிரம்மனை சிறை வைத்தார். அவ்வாறு சிறை வைக்கப்பட்ட இடம் எங்கே என்றும் பார்க்கலாம். படைப்பு கடவுளான பிரம்மா ஒரு சமயம் கைலாயம் சென்றபோது விநாயகரை மட்டும் வணங்கிட்டு முருகனை வணங்காமல் சென்றார். அவரை அழைத்த முருகன் பிரம்மாவிடம் பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் கேட்டார். அப்போது பிரணவ மந்திரத்திற்கு சரியான அர்த்தம் தெரியாமல் பிரம்மா நின்றார். இதையடுத்து பிரம்மாவை சிறையில் அடைத்து படைப்பு தொழிலை முருகப்பெருமானே தொடங்கியதாக கூறப்படுது. பிரம்மாவை முருகன் ஓதிமலை இரும்பு அறையில் சிறைப்படுத்தியதால் அது இரும்பறை என்றே அழைக்கப்படுது. படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு அப்போது 5 முகங்கள் இருந்தது. எனவே முருகனும் பிரம்மாவின் அமைப்பிலேயே 5 முகங்களுடன் இருந்து உலகை படைத்தார். முருகனின் படைப்பில் அனைத்து உயிர்களும் புண்ணிய ஆத்மாக்களாகவே பிறந்தன. பூமாதேவி பாரம் தாங்காமல் சிவபெருமானிடம் முறையிட்டாள். சிவபெருமான் முருகனிடம் பிரம்மாவை விடுவிக்கும்படி கூறியதுடன் முருகனிடம் பிரணவத்திற்கான விளக்கம் கேட்டார். முருகனும் சிவபெருமானுக்கு பிரணவத்திற்கான விளக்கம் கூறி பிரம்மாவை விடுவித்தார். சுவாமி மலையில் சிவனுக்கு பிரணவத்தின் பொருளை உணர்த்திய முருகன் இந்த ஓதிமலை தலத்தில் வேதம் ஆகமங்களை உபதேசித்தார். இவ்வாறு சிவனுக்கு வேதம் ஓதி உபதேசம் செய்த மலை என்பதால் இந்த தலம் ஓதிமலை என்றும், சுவாமிக்கு ஓதிமலை முருகன் என்ற பெயரும் ஏற்பட்டது. 18 சித்தர்களின் ஒருவரான போகர் ஓதிமலையில்தான் முதலில் முருகப்பெருமானை தரிசித்ததாக வரலாறும் கூறுது. அதன் பின்புதான் முருகப்பெருமானின் வழிகாட்டுதலின் பேரில் பழனிக்கு சென்றதாகவும் சொல்லப்படுது. ஓதிமலை முருகரின் ஆலோசனைப்படிதான் 5 முக முருகன் விக்கிரகத்தை போகர் பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுது. இத்தலத்தில் பக்தர்கள் முருகனிடம் எந்த ஒரு காரியத்திற்கும் பூ வைத்து உத்தரவு கேட்ட பிறகுதான் ஒரு காரியத்தை நிறைவேற்றுகின்றனர். இதை வரம் கேட்டல் என இப்பகுதி மக்கள் கூறுகிறாங்க. ஓதிமலை அடிவாரத்தில் விநாயகர் கோவில் அமைஞ்சிருக்கு. ஓதிமலை அடிவார இரும்பறையில தான் பிரம்மன் சிறை வைக்கப்பட்ட இடமும் இருக்கு. பிரம்மாவை முருகன் சிறிது காலம் சிறை வைத்ததை அடுத்து பிரம்மனுக்கு பதிலாக படைப்பு தொழிலையும் முருகன் செய்துள்ளார். இதை உணர்த்தும் வகையில் திண்டுக்கல் அருகே உள்ள சின்னாளம்பட்டியில் 4 தலை கொண்ட முருகப்பெருமான் கோவிலும் இருக்கு. சத்தியமங்கலத்தில் இருந்து புளியம்பட்டி சென்று அங்கிருந்து ஓதிமலை செல்ல வேண்டும். பேருந்து வசதி குறைவு என்பதால ஆட்டோவிலும் செல்வது நல்லது. ஈரோட்டிலிருந்து கோபி, சத்தியமங்கலம், புளியம்பட்டி வழியாக ஓதிமலை வர வேண்டும். கோவையிலிருந்து அன்னூர் வழியாக ஓதிமலை வர வேண்டும். மதுரையில் இருந்து பழனி, தாராபுரம், திருப்பூர், அவிநாசி, புளியம்பட்டி வழியாகவும் ஓதிமலை போகலாம். நன்றி. நவ பிரம்மாக்கள் எப்படி தோன்றுனாங்க, அவங்க யார் அப்படின்றத பார்க்கலாம். படைக்கும் கடவுளாம் பிரம்மதேவர். படைக்கும் தொழில் மட்டும் இல்லாமல் பற்பல வடிவம் கொண்டு விளங்குவதாகவும் கூறப்படுது. அதுலேயும் சிறப்பு பெற்று விளங்குவது நவ பிரம்மாக்கள். இந்த நவ பிரம்மர்களின் வடிவங்கள் முறையே குமார பிரம்மன், அர்க்க பிரம்மன், வீர பிரம்மன், பால பிரம்மன், ஸ்வர்க்க பிரம்மன், கருட பிரம்மன், விஸ்வ பிரம்மன், பத்ம பிரம்மன், தாரக பிரம்மன் என்ற பெயரும் இருக்கு. குமார பிரம்மன்னா திருமாலுக்கு மகனாக பிறந்து படைப்பு தொழிலை நன்கு ஆற்ற தவம் புரியும் நிலையை குறிக்கும். அர்க்க பிரம்மன் சூரிய மண்டலத்தில் விளங்கும் பிரம்மன். சிவாசனத்தின் ஓர் அங்கமாக விளங்கும் சூரிய மண்டலத்தில் இந்த அர்க்க பிரம்மன் சிறப்புடன் பூஜிக்கப்படுகிறார். வீரபிரம்மன்
அறியாமை மிகுந்த அரக்கர்களோடு போரிட்ட கோலத்தை குறிப்பது இது. பாலபிரம்மன் அத்ரி அனுசியா தம்பதியரிடம் குழந்தையாக தவழ்ந்த நிலையில் உள்ளவர். ஸ்வர்க பிரம்மன் யாகாதிகளால் மேன்மை பெற்றவர்கள் வசிக்கும் ஸ்வர்க்கத்தை காப்பவராக திகழ்கிறார். கருட பிரம்மன் ஒருமுறை பறவை வடிவில் இருந்த முனிவர்களுக்கு பருந்து வடிவம் கொண்டு பிரம்மன் உபதேசித்தான். அதனால் கருட பிரம்மன் எனப்பட்டார். விஸ்வபிரம்மன் உலகினை படைக்கும் போது விஸ்வபிரம்மன் என்று பெயர் பெறுகிறார். பத்ம பிரம்மன் திருமாலின் நாபியிலிருந்து தோன்றி தாமரையில் பத்மாசனத்தில் வீற்றிருப்பதால் இந்த பெயர். தாரக பிரம்மன் தாரக மந்திரத்திற்கு தலைவனாக இருப்பதால் இந்த பெயர். நவ பிரம்மாக்களுக்கும் தனித்தனியே கோவில்களும் உண்டு. ஆந்திர பிரதேசம் மெஹபூப் நகர் மாவட்டம் ஆலம்பூர் என்ற ஊர்ல இருக்கு. இந்த கோவில் மத்திய அரசு தொல்லியல் துறையினரால் பராமரிக்கப்படுது. நன்றி.